பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பல பெற்றோர்கள் நம்மளுக்கு இருக்கிற இப்போ ஒரே கவலை என்னன்னா, நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து அதிக பாரம் இருக்கும் நம்ம மனசில். ஐயோ! என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு துன்மார்க்கமான காரியத்தினால இருக்கிறானே, ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாவங்கள, அடங்காத தன்மை, இச்சையின் தன்மை எல்லாமே அதிகமாக இருக்கிறதே, எல்லா ஒரு மது பழக்கமாக சரி, இந்த காலத்தில் பார்த்தா பல பல கெட்ட பழக்கங்கள் அந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கணும்னா குடிப்பாங்க, சிகரெட் பிடிப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய பாவமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா எல்லா விதமான பாவங்களையும் இந்த உலகத்தில் வந்துடுச்சு. ஆகையினால நம்ம பிள்ளைகள் மத்தியில் நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம சொல்லுவோம், இதை பண்ணாதடா, அதை பண்ணாதங்கடி, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம சொல்லும்போது நம்மளை அலட்சியப்படுத்துவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? நீங்கள் நீங்கள் நம்மளை பார்த்து நான் பல பல குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன சரியா அப்படின்னு நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க நம்ம கேட்பாங்க. அப்படியேப்பட்ட பெற்றோர்களுக்காக சின்ன ஒரு ஆலோசனை. அந்த பிள்ளைங்களை அவங்க போக போக ஓரளவுக்கு நாங்கள் கட்டுப்பாடாக வச்சுக்குங்க. எடுத்து சொல்லணும். நம்ம பைபிளில் உள்ள வார்த்தையின்படி நம்ம எடுத்து சொல்லணும். இப்படி பண்ணக்கூடாதுப்பா, அப்படி பண்ணக்கூடாதுமா, இப்படி பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், நம்ம கர்த்தருடைய வழியில் தான் நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லி சொல்லி வளங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த பிள்ளைகள் நம்ம கேட்கலன்னா அவங்க போக்குற போக்கில் விட்டுடுங்க. நீங்கள் பேசி பேசி நீங்கள் டென்ஷன் ஆகி உங்களுடைய மனசை காயப்படுத்தாதுங்க. ஆண்டவர்கிட்ட உட்காந்து அழுது 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 ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை திருத்துங்க. ஆண்டவரே, நான் சொன்னால் கேட்க மாட்டான், நான் சொன்னால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு மதிக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபிங்க. ஒரு நாள் ஜெபிங்க. அவன் வாலிப பெண்ணா ஆணாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் ஆனாலும் சரி, உட்காந்து தலைமாட்டக்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. கைகளை வச்சு அவங்க மேலே கை படாத அளவுக்கு மேலே அப்படி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண 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 பாருங்களேன், உங்கள் பிள்ளைங்க அவங்க அப்படியே அதிசயமாக மாற்றப்படுவாங்க. அது நிச்சயம். நம்ம ஜெபித்து ஒரு நாள் நம்ம தோல்வி அடைஞ்சதே கிடையாது. ஆகையினால ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கள். தாய்மார்களே, அவங்க பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்காக நேரத்தை செலுத்துங்க. ஆண்டவருக்காக நம்ம நேரம் செலுத்தினதான் நம்ம பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணோம். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசி நம்ம நம்மளுடைய இறுதியை தான் காயப்படுற அளவுக்கு நம்ம பேசுவோங்க. ஆகையினால இப்படியாப்பட்ட சோர்ந்து கண்ணீரோடும் கவலையோட ஒவ்வொரு நாள் பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் வச்சிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து யாரை பற்றி, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லாதுங்க. என் பையன் திருந்தலை, இப்படி பண்ணுறான், என் வீட்டில் எவ்வளோ காரியம் பண்ணுறான், அவங்க மற்றவங்க கிட்டே எடுத்துன்னு போய் சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறதே கிடையாது. நம்மக்கிட்ட பரிதாபமாக நம்ம கேட்டுட்டு மற்றவங்க கிட்ட போய் ஒரு கேவலமாக பேசுவாங்க. ஐயோ, எப்படி கிறிஸ்தவங்களாக இருக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பமாக, இவங்களாம் அப்படி சொல்லுவாங்க. அதனால் யாருக்கிட்டேயும் சொல்லாதுங்க. தன்னுடைய பிள்ளைகளை கொடுத்து தன்னுடைய குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை கொடுத்து யாருக்கிட்டையும் சொல்லாதுங்க. ஆண்டவர்கிட்ட ஒருவர்கிட்ட மாத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளோட சிறையிருப்பையும் நம்ம பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம காணுவோம். நம்ம கவலைப்படாதுங்க. நிச்சயம் நமக்கு ஜெயம் இருக்குது.